கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய விவாதம் கிராப்ஸ், தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்வதில் தேர் இஸ் கன்வென்ஷனல் மெத்தட். அதில் கன்வென்ஷனல் மெத்தட் என்னென்னா, எந்த விதமான பெரிய சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், நவீன உபகரணங்கள் எதுவும் பயன்படுத்தாமல், தங்களுடைய ஆண்டாண்டு கால பழக்க வழக்கங்கள் மூலமாக யதார்த்த வாழ்க்கையை எப்படிலாம் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு வழி இருக்கோ அந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதுக்கு பேர் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். ஓகே, இது எந்த மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் பேசிக்கலாக என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக அந்த இடத்தினுடைய மண்ணின் தன்மை, கிளைமேட்டிக் கண்டிஷன், சீசன், இப்படி பல விஷயங்களை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் இதையெல்லாம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகி டெவலப் ஆகி வந்திருக்கு. தட் இஸ் கால் நேச்சுரல் வெஜிடேஷன். இயற்கையாக அது அந்த இடத்துல தாவரம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட தாவரம் ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தாவரத்திற்கு அந்த இடம் ஒரு நேச்சுரல் ஹேபிடேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பிளான்ட் ப்ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வெவ்வேறு இடங்கள்லேருந்து வெவ்வேறு விதமான தாவரங்கள்லாம் கொண்டு வந்து புது இடத்துல நுழைக்கப்படுது, புது இடத்துல அறிமுகம் செய்யப்படுகிறது. தட் இஸ் கால்டு பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன். நேச்சுரலாக ஒரு இடத்துல இல்லாத ஒரு கிராப் அல்ல தாவரத்தை ஒரு புதிய என்விரான்மெண்ட், புதிய கிளைமேட்டிக் கண்டிஷன், புதிய சாயில், நியூ சீசன்ஸ், வேறு மாதிரியான சீசன்ஸ் உள்ள இடங்களில் கொண்டு வந்து ஒரு பிளான்ட்டை அறிமுகப்படுத்தினா தட் இஸ் கால்டு பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன். இந்த பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி ஜீனோடைப். அதை நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் இருக்குது, இன்னொரு இடத்துலையும் இருக்குது அதே பிளான்ட்டு. ரெண்டு ஜீனோடிப்பிக்கலாக அதனுடைய ஜீனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய சீக்வன்சஸ், குவான்டிட்டி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அது மார்ஃபாலஜிக்கலாக அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடலாம் அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றபடி. பட் ஜீன்ஸ் வேறு டைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தா தட் இஸ் கால்டு பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன். ஃப்ரம் எ பிளேஸ் டு எ நியூ பிளேஸ், ஒரு புது இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம், ஒரு நியூ என்விரான்மெண்ட் கொண்டு வந்து சேர்க்குறோம். தட் இஸ் கால்டு பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு உதாரணமாக இந்தியாவில் ரைஸ் வெரைட்டி IR8 அரிசி நெற்பயிர்கள் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுடைய மண்வளம், கிளைமேட்டிக் கண்டிஷன், பல விஷயங்கள் வேறுபடுது. அப்போ இது ஒரு இன்ட்ரொடக்ஷன். அதே மாதிரி கோதுமை, வீட்டு சோனாரா 63, சோனாரா 64 ரெண்டு வெரைட்டி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது எங்கேருந்துன்னா ஃப்ரம் மெக்சிகோவிலேருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஒரு புது பிளான்ட், புது கிராப்பை ஒரு இடத்த கொண்டு வரும்போது பிளான்ட் ஹேஸ் டு அடாப்ட் இட் செல்ஃப் டு நியூ என்விரான்மெண்ட். புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப பிளான்ட் தன்னை அடாப்ட் செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த பிளான்ட் அங்கே வளர முடியும். அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம், அதை விவசாயத்திற்கு, விவசாய பயிராக அதை பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி புது இடத்துக்கு வர்றதை அந்த நியூ என்விரான்மெண்ட்டுக்கு அந்த பிளான்ட்டை அடாப்ட் பண்ணிட்டுனா தட் இஸ் கால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அடாப்டேஷன் ஆஃப் இன்ட்ரடியூஸ்டு பிளான்ட் இன் சேஞ்ச்டு என்விரான்மெண்ட். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்ளைமேட்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ பிளான்ட் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக அது பிளான்ட் மட்டும் வர்றதில்லை, ஆல் இன்ட்ரொடக்ஷன்ஸ் இது மாதிரி கொண்டு வரக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுமே மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் வீட்ஸ். நிறைய பிளான்ட்ஸை கொண்டு வரும், ஒரு பிளான்ட் கொண்டு வர முடியாது. ஸோ அதில் களைகள் சேர்ந்து வந்துடும், பூச்சிகள் சேர்ந்து வந்துடும், பிளான்ட்டு கூட வியாதி சேர்ந்து வந்துடும், வியாதி உற்பத்தி பண்ணக்கூடிய ஆர்கானிசமும் சேர்ந்து வந்துடலாம். ஸோ ஆல் இன்ட்ரொடக்ஷன்ஸ் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் வீட்ஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். ஓகே, இப்படி இருக்கா இல்லையா, வீட்ஸ் இருக்கா இல்லையா, இன்செக்ட் இருக்கா இல்லையா,
அல்லது வியாதி உற்பத்தி பண்ணக்கூடிய கிருமிகள் இருக்கா இல்லையா, அதை ஒரு ஸ்கீம் திட்டமிட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். தட் இஸ் எக்ஸாமின்டு பை எ ப்ராசஸ் தட் இஸ் கால்டு குவாரண்டைன். அதாவது புதுசாக ஒரு பிளான்ட் வந்தோடனே புது ஏரியாவுக்குள்ளே டக்குன்னு கொண்டு விட்டுறாமல் அதை தனிமைப்படுத்தி ஒரு இடத்துலக்குள்ளே வளர்த்து இதெல்லாம் இருக்கா, வீட்ஸ் இருக்கா, இன்செக்ட்ஸ் இருக்கா, டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் இருக்கா, அடாப்டேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். தட் இஸ் கால்டு குவாரண்டைன். இட் இஸ் எ ஸ்ட்ரிக்ட் ஐசோலேஷன் imposed to prevent spread of the disease. இது எல்லா நாட்டிலையும் செய்யப்படுது, இந்தியாவிலையும் இது செய்யப்படுது. ஓகே, இந்த பிளான்ட் அறிமுகத்துக்கு பேர் பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன். நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி இன்ட்ரோடக்ஷன், இன்னொன்று செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் என்ன அர்த்தம் சொன்னால், அந்த புதுசாக கொண்டு வந்த வெரைட்டி கிராப்பு வெல் சூட்டட் டு தி நியூ என்விரான்மெண்ட், புதிய என்விரான்மெண்ட்டுக்கு, அதாவது சாயில் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன், சீசன், அங்கே உள்ள பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாத்துக்கும் இட் இஸ் வெல் சூட்டட் டு இட். அது மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்டு பிரைமரி இன்ட்ரோடக்ஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் தட் கிராப் இஸ் ரிலீஸ்ட் ஃபார் கமர்ஷியல் கல்டிவேஷன். விவசாயிகளுக்கு பூரா விதைகளை கொடுத்து வேகமாக அது கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு கொண்டு வர முடியும் வித்தவுட் எனி ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி ஜீனோடைப். அதனுடைய ஜீன்ஸை எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் அப்படியே நம்ம கொண்டு வந்து கொடுத்துடலாம். தட் இஸ் கால்டு பிரைமரி இன்ட்ரோடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், டுவார்ஃப் வீட் வெரைட்டிஸ், குட்டை கோதுமை இனம் லைக் சோனாரா 64 அண்ட் லெர்மா ரோஜா, இதெல்லாம் இந்த ஜீனோடைப்பில் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்து ஃபார்மர்ஸு கமர்ஷியல் கல்டிவேஷன் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இது இந்தியாவில் உள்ள சூழ்நிலைகளை அது அப்படியேவும் வெல் சூட் ஆகுது அந்த பிளான்ட். டுவார்ஃப் ரைஸ் வெரைட்டி லைக் தாய்ச்சிங் நேட்டிவ் 1, தாய்ச்சிங்கிற இடத்துல வந்த IR8 அரிசி இந்தியாவில் ஈஸியாக அது சூட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரைமரி இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் என்னென்னா, வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்த பிளான்ட் கிராப் இன்ட்ரடியூஸ்டு வெரைட்டி, அந்த வெரைட்டியை சப்ஜெக்டட் டு செலெக்ஷன். ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதில் பெஸ்ட்டு மட்டும் தான் சூட் ஆக முடியுமான்னு பார்க்கணும். எல்லாமே சூட் ஆகிறதில்ல, என்விரான்மெண்ட்டில் அது அப்படியே வளர்றதில்லை. ஸோ இட் இஸ் சப்ஜெக்டட் டு செலெக்ஷன் ஆர் யூஸ்ட் இன் ஹைப்ரிடைசேஷன், அல்லது ஒட்டு வகையாக மாற்றுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். ஒன்று அதிலிருந்து சில குறிப்பிட்ட வெரைட்டிஸ், சில கேரக்டர்ஸ் உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணலாம், அல்லது ஒட்டு இனங்கள் உருவாக்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறதுக்கு அந்த இன்ட்ரடியூஸ்டு வெரைட்டியை பயன்படுத்தலாம். இந்த ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறதுக்கு லோக்கல் வெரைட்டி, உள்ளூரில் இருக்கக்கூடிய அதே இனத்தினுடைய அதே இனத்தை சேர்ந்த பிளான்ட்டு கூட நம்ம ஒட்டு இனத்தை உண்டாக்கலாம். டு கெட் இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் வித் சம் நியூ கேரக்டர்ஸ், இதுதான் என்னுடைய பர்பஸ். ஸோ இங்கே சூட் ஆகிறதுக்கு இன்னும் நம்ம தேவையான பர்பஸை, நமக்கு தேவையான நோக்கத்தை நிறைவேற்றலை. அதனால் நியூ கேரக்டர்ஸ் வர்ற மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்ரிடைஸ் பண்ணுறோம். ஓகே, உதாரணத்துக்கு கல்யாண் சோனாலிகா, இந்த ரெண்டு கோதுமையினுடைய இருவிதமான இனங்கள். தட் இஸ் இன்ட்ரடியூஸ் ஃப்ரம் மெக்சிகோ. அது இந்தியாவுடைய சூழ்நிலையில் டக்குன்னு அதை பிக்கப் பண்ண முடியல. ஸோ அதை செலெக்ஷன் பண்ணி லோக்கல் வெரைட்டி கூட ஒட்டினங்கள் உருவாக்கப்பட்டு அது இங்கே அப்புறம் கமர்ஷியல் யூசேஜுக்கு கொண்டு வரப்படுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். இந்த ரெண்டு இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது குவாரண்டைன் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். குவாரண்டைன் என்ன, நம்ம வெளியிலிருந்து அந்த மெட்டீரியல் வந்தோடனே நம்ம நாட்டுக்குள்ளே வந்தோடனே இட் இஸ் இன்ஸ்பெக்டட், அது பரிசோதனை செய்யப்படுகிறது பை தி கண்ட்ரி. எதுக்கு பரிசு பண்ணுறாங்க, கண்டாமினன்ட்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ், டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், நெமட்டோட்ஸ், இது பூரா செக் பண்ணுறோம். செக் பண்ணதுக்கு பின்னாடி அந்த இன்ட்ரோடியூஸ் வெரைட்டி இஸ் ட்ரீட்டட் வித் இன்செக்டிசைட், ஃபங்கிசைட், நெமட்டிசைட், இது மாதிரி அதில் உள்ள காணப்படக்கூடிய இன்செக்ட் அல்லது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், அதுக்கு ஏற்றபடி அதையெல்லாம் காலி பண்ணுறதுக்கான
மருந்துகளை பயன்படுத்தி அதை காலி பண்ணி அண்ட் தென் இட் இஸ் ரிலீஸ்டு டு தி யூசர். யூசர் யார்? இங்கே நேரடியாக கமர்ஷியலாக யூசேஜுக்கு இல்லை, டு தி லெபார்டரிஸ், ஒட்டி இனத்தை உருவாக்கக்கூடிய லெபார்டரிஸ்க்கு அதை அனுப்புகிறாங்க ஃபார் ஹைப்ரிடைசேஷன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் குவாரண்டைன் மெத்தட். திஸ் இஸ் கால்ட் secondary introduction. So thank you students, we'll meet again in the next discussion. Thank you.